இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, BMW லுக் உள்ளது அந்த ஃபிட்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்போ வந்து ஃப்ரண்ட் வீல்ல வந்து எப்படி மாற்றங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு காற்று பின்ன இருக்கும். அந்த காற்று பின்ன கழட்டிட்டு அந்த வீலை ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வாசரை மாட்டிட்டு அது காற்று பின்ன போட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி லேசா பெண்ட் பண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து போல்டும் நட்டு அந்த மாதிரி கிடைக்க வராது. வாசரை போட்டு காற்று பின்ன ரெண்டு சைடும் நெளிச்சு விட்டணும். மேல்புறம் கீழ்ப்புறம்னு சொல்லிட்டு ரெண்டு புறமே நல்லா வளைச்சு விட்டணும். நீங்க எந்த அளவுக்கு வளைக்கிறீங்களோ நல்லா அதுக்கு தக்கன உங்களுக்கு வெளியே வராம இருக்கும். இது ஒரு சைடு வீல மாட்டிட்டா அடுத்த வீல அதே மெத்தட் தான். அப்படியே காற்று பின்ன கழட்டிட்டு வாசரை கழட்டிட்டு வீலை மாட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு சொன்னா வாசரு அடுத்து காற்று பின்ன இந்த காற்று பின்ன போட்டு நல்லா பெண்ட் பண்ணி விட்டுறணும். நல்லா சின்ன ஹோல் மாதிரி தான் இருக்கும். இந்த டயரை நல்லா அமுக்கிக்கிட்டு நீங்க வந்து காற்று பின்ன ரெண்டு புறமும் வளைச்சு விட்டணும். மேல் புறமும் கீழ்ப்புறமும் அந்த மாதிரி நீங்க வந்து நல்லா வளைச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த காற்று பின்ன வந்து வெளியே வராது. அடுத்து இது டேடு இதெல்லாம் மாட்ட போறோம். அதே மெத்தடு தான். வீலுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா வாசருக்கு அடுத்து காற்று பின் மூணையும் வச்சு நல்லா பெண்ட் பண்ணி விட்டுக்கிற வேண்டியதுதான். உங்களுக்கு வீடியோவில் அழகா தெளிவாக காமிக்கிறோம், பார்த்துக்குங்க. 4 வீலுக்குமே இதே மெத்தடு தான். இது இப்போ மாட்டுறது வந்து 3வது வீலு, பேக் சைடுல உள்ள வீலா மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கட்டிங் பிளேடு எதுவும் உங்க கையில இருந்தா கூட வச்சுக்கிட்டு ஒரு பெண்ட் பண்ணி விட வேண்டியது. அங்கிட்ட இங்கிட்ட லேசா பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிங் பிளேடு இருந்தா உங்களுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கையில இது பண்ணும்போது குத்துறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து வந்து 4வது வீல் கடைசி வீல நம்ம மாட்ட போறோம். அதே தான். வீலு, வாசரு, அடுத்து காற்று பின்ன போட்டு பெண்ட் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். வேலை ஈஸி. உங்களுக்கு போல்டா இருந்தா தான் டைட் பண்ணி இது பண்ற மாதிரி இருக்கும். இது போல்டு இல்லாம காற்று பின்ன இருக்கனால ரெண்டு சைடும் பெண்ட் பண்ணி விட்டாவே போதுமானது. நல்லா பெண்ட் பண்ணி விட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. நீங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஒரு ஓட்டினதுக்கு அப்புறம் காற்று பின்ன இதாயிருச்சுன்னா இந்த காற்று பின்ன எடுத்துட்டு வேற காற்று பின்ன இந்த ஹார்ட்வேர்ஸ் கடையில எல்லாம் கிடைக்கும், நீங்க வாங்கி போட்டுக்கலாம். இது பாத்தீங்கன்னா 1 to 4 years வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 20 kgs வரைக்கும் தாராளமா லிஃப்ட் பண்ணும். அடுத்து இந்த மேல உள்ள டாப்பு இது வந்து சீட்டு உட்கார்றதுக்காக சும்மா நீங்க அப்படியே வச்சுச்சுன்னா ஒரு சீட்டு உட்காராது. அந்த சீட்டு உட்கார்றதுக்காக உள்ளதை நல்லா நாங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா, நைஸ் கத்தி, அந்த மாதிரி கத்தியை வச்சு அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிற வேண்டியதான். கட் பண்ணி ரெண்டு புறமும், இந்த புறமும் கட் பண்ணணும், அந்த புறமும் கட் பண்ணணும். நீங்க பெரிய கத்தி இல்லாம அந்த மாதிரி பட்டன் கத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கத்தியை வாங்கி கட் பண்ணா ஈஸியா வரும். நீங்க அது மேல உள்ள எடுத்துட்டாலும் சரி, இல்ல உள்புறமா தள்ளி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வீல் வந்து கரெக்டா செட்டப்பா, வீல் இல்ல சீட் வந்து கரெக்டா செட்டப்பா உட்கார்றதுக்காண்டி அந்த மெத்தடு. ரெண்டு சைடும் கண்டிப்பா வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணும்போது ரொம்ப கவனமா கட் பண்ணு, கையில எதுவும் படாத அளவுக்கு சேஃப்டியா கட் பண்ணு. அடுத்து உங்களுக்கு எப்போ வந்தாலுமே பேட்டரி லைன்ல 3 லைன் கொடுத்துருக்கும், இந்த ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்காது. நீங்க அந்த ஒரு லைன் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பாக்ஸ்ல வரும்போது எப்பவுமே கொடுத்துருக்காது. சப்போஸ் சம்டைம் வந்து ரெட் ஒயர் கழட்டி இருக்கேன், சப்போஸ் வந்து பிளாக் ஒயர் கழட்டி இருக்கேன். எந்த ஒயர் கழட்டி இருக்கோ கரெக்டாக மாட்டிக்கலாம். அடுத்து நம்ம என்ன மாட்ட போறோம்னா ஸ்டேரிங் மாட்ட போறோம். இது வந்து அந்த உள்ள ராடுல ஒரு ஹோல் இருக்கும், அதே மாதிரி அந்த ஸ்டேரிங்ல ஒரு ஹோல் இருக்கும். இப்ப வந்து கரெக்டா அந்தந்த ஒயர் கலருக்கு நேரா மாட்டிக்கணும். ரெட்டுக்கு ரெட்டு வர மாதிரியே, எல்லோக்கு எல்லோ வர மாதிரியே, பிளாக்குக்கு பிளாக் வர மாதிரியே மாட்டி விட்டு அந்த ஒயரை வந்து உள்புறமா நல்லா தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டு ராடுல ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அதே மாதிரி ஸ்டேரிங்ல ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியா அந்த போல்டை வந்து உள்ள இறக்கி நட்டை போட்டுற வேண்டியதுதான். நல்லா அப்புறம் கரெக்டா நீங்க போடும்போது அந்த ஹோலுக்கு கரெக்டா நேருக்கு நேரா மேட்சிங் ஆகுதான்னு பாத்துக்குங்க. நீங்க மேட்சிங் ஆகாம என்ன சொல்லனாலும் உள்ள இறங்காது. கரெக்டா அந்த மேட்ச் லெவலை பார்த்துக்க. கரெக்டா மேட்சிங் ஆச்சுன்னா நீங்க சும்மா கையால தள்ளுனாவே போகும், அப்படி இல்லாட்டி போகாது. அவ்வளவுதான், ஈஸியா போயிடுச்சு. போல்ட் அங்கிட்ட தள்ளி விட்டு இந்த சைடு வந்து நட்டை வச்சு டைட் பண்ணிக்கிற வேண்டியதுதான். நீங்க எந்த அளவுக்கு டைட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓகே தான். அதுக்கு ஃபுல்லா டைட் பண்ணோம்னா 80% டைட் பண்ணுங்க. சிலங்க ஃபுல்லா டைட் பண்ணுங்கிற பேர்ல உள்ள பொத்துக்கிட்டு போற அளவுக்கு வச்சுருவாங்க, அந்த அளவுக்கு வச்சிட வேணாம்.
ஒரு 80%. அதாவது உங்ககிட்ட நட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 த்ரெட்டு வெளியே வர்ற அளவுக்கும் நீங்கள் வந்து டைட் ஏற்றிக்கிங்க. அடுத்துக்கு பின்னாடி உள்ள பேக் பம்பர். பேக் பம்பர் கரெக்டாக அந்த ஹோலுக்கு நேராக வச்சு ஒரு தட்டு தட்டினா போதும், உள்ள லாக் ஆகிக்கிறோம். அடுத்து சீட்டு எப்படி மாட்ட போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ சீட்டுக்குள்ள பெல்ட் மாட்டோம். அது ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியா உள்ள விட்டு அப்படியே பெல்ட் எடுக்க வேண்டியதுதான். ஸ்க்ரூ டிரைவரை வச்சு கரெக்டாக அந்த பெல்ட் வெளியே வராத அளவுக்கு டைட் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த சீட்லையுமே உங்களுக்கு அந்த ஸ்க்ரூ இறங்குற அளவுக்கு இருக்கும். இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்க, அது உங்களுக்கு இறங்குற அளவுக்கு இருக்கும். சீட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்லா இழுத்துக்கிட்டு அந்த சீட்டில், அதாவது பெல்ட்டில் ஒரு ஹோலு, அந்த சீட்டில் ஒரு ஹோல் இருக்கும், ரெண்டையும் வச்சு அப்படியே ஃபுல்லாக இறக்கி விட்டுற வேண்டியதுதான். அதே மாதிரி 2 புறமும் பண்ணணும், இந்த சைடும் பண்ணணும், அந்த சைடும் பண்ணணும். எங்கள்கிட்ட மிஷின் இருக்கனால மிஷினில் இறக்கணும், உங்கள்ட்ட ஸ்க்ரூ டிரைவர் வச்சு அதில் வச்சு இறக்கிக்கலாம். அது மாதிரி சீட்டு நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி அதில் 2 ஸ்க்ரூ வரும், அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு சீட்டை உட்கார வைக்கணும். அடுத்து என்ன பார்க்குறோன்னா பம்பர். 2 பம்பர் மாட்ட போகிறோம். பம்பர்ல வந்து ஒரு சைடு வந்து உங்களுக்கு லைன் இருக்கும், அந்த லைனை வந்து இதுல கீழே கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மேல அப்படியே உங்களுக்கு டேப் அடிச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த டேப்பை பிரிச்சு விட்டு அதே மாதிரி விண்ட்ஷீல்டுல ஒரு ஒயர் வரும். கரெக்டா அந்த கலரை பாத்துங்க, ரெட்டுக்கு ரெட்டு, பிளாக்குக்கு பிளாக் வர மாதிரியே அப்படியே சொருகிக்குங்க. பின்னு வந்து பார்த்து கரெக்டா சொருவணும். சிலவங்க மாத்தி சொல்லிடுவாங்க, மாத்தி சொன்னா பின் லாக் ஆயிடும். நல்லா இதை வச்சுட்டு கீழ் புறமா ஒயரை கொஞ்சம் இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டுட்டு அங்கிட்ட ஒரு தட்டு இங்கிட்ட ஒரு தட்டுனா லாக் ஆயிடும். அது லாக் டைப் தான். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எடுத்தோடனே லாக் பண்ணிடாம கொஞ்சம் வச்சு பார்த்துட்டு லைட்லாம் எரியுதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் லாக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப 4 வீலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா கேப் மாட்ட போறோம். கரெக்டா வீல்லையும் கரெக்டா ஹோல் மாதிரி இருக்கும், வெளிப்புறமும் கேப் மாட்டுற மாதிரி இருக்கும். இது அடிஷனலா உள்ளதுதான். நீங்க கேப் மாட்டுறனா மாட்டிக்கலாம், மாட்டாட்டி உள்ள இதெல்லாம் அடிஷனலா பண்ணிக்கிறது தான். 4 சைடு வீல் போட்டோம்ல, 4 சைடு கேப் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டிக்கரிங் உங்க ஸ்டைலுக்கு உங்களுக்கு எது நல்லா சூட்டபிளா இருக்கோ அது மாதிரி ஒட்டிக்கோங்க. நமக்கு சில ஸ்டிக்கரிங் வந்து கரெக்டா அந்த அளவுக்கு வர்ற மாதிரி இருக்கும், அதுல பார்த்து நீங்க கரெக்டா ஒட்டிக்கிற வேண்டியதான். ஃப்ரண்ட், பேக்கு, சைடு, அந்த மாதிரி 4 முனையிலயும் வரும், ஒட்டிக்கிற வேண்டியதுதான். ஸ்டிக்கர் நம்ம தேவைப்பட்ட அடிஷனலாகவும் ஸ்டிக்கரிங் கடையில கொடுத்து ஸ்டிக்கரிங் போட்டுக்கலாம். நிறைய பாப்பா வந்து இந்த பிறந்த நாளைக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் போடுவாங்க. மெயினா வந்து ஒரு வாரம் யூஸ் பண்ணாம இருந்தா பேட்டரி லைனை வந்து கழட்டி விட்டுருங்க. ஏன்டா அப்பதான் உங்களுக்கு பேட்டரி ட்ரை ஆகாம இருக்கும். சப்போஸ் அந்த மாதிரி கலட்ட முடியலன்னா போறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போட்டு போயிருங்க. ரிட்டர்ன் வரையில ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லா வருமே. இது பாத்தீங்கன்னா 1 to 4 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 15 to 20 kgs வரைக்கும் தாராளமா லிஃப்ட் பண்ணும். மேனுவல் ஆப்ஷனும் வந்துடும், அதே மாதிரி ரிமோட் ஆப்ஷனுமே இதுல வந்துடும். பேட்டரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்கு இடையில பேட்டரி மாத்திக்கங்க. ட்ரிபிள் ஏ பேட்டரி தான் வரும். ஒரு 2 மாசத்துக்கு இடையில பேட்டரி மாத்திக்கங்க. சிலவங்க 6 மாசம் கணக்குல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு 2 மாசத்துக்கிட்ட பேட்டரி மாத்திக்கிற வேண்டியதுதான். பேட்டரி பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ பேட்டரி. இது பெட்டி கடையில எல்லா கடையிலுமே கிடைக்கும். ஓகே, இப்ப 4 புறமும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸ்டிக்கரிங் ஒட்டியாச்சு. அந்த சைடு சுத்தி 4 புறமும் ஸ்டிக்கரிங் ஒட்டியாச்சு. ஸ்டிக்கர் நீங்க எப்படி ஒட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம டிசைனுக்காக ஒட்டிக்கிறது தான். ஒட்டிங்க. இப்போ ஏறத்தால எல்லாம் நெருக்கி ஃபிட் பண்ணியாச்சு. அது மாதிரி நீங்க ஒரு வாரம் யூஸ் பண்ணாம டயத்துல வந்து எலி எதுவும் உள்ள போகாத அளவுக்கு நல்லா கட்டி வைங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணாம அப்படியே சும்மா போட்டு வச்சிருப்பாங்க, எலி உள்ள போய் எல்லாத்தையும் ஒயர் எல்லாத்தையும் கடிச்சு வச்சிரும். அதனால எலி போகாத அளவுக்கு பாத்துங்க, தண்ணி உள்ள ஊத்தாத அளவுக்கு பாத்துங்க. அடுத்து மோட்ரு, இது ரிமோட்ல பேட்டரி எப்படி போடுறோம்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த டபிள்யூஏ பேட்டரி 10 ரூபா பேட்டரி வந்துடும். அதுல வந்து 2 பேட்டரி போட்டுக்கிற வேண்டியதுதான். கரெக்டா போடுறது பிளஸ் மைனஸை பார்த்து போடணும். ஃபர்ஸ்ட் நீங்க பேட்டரி போடும்போது லைட் வந்து பிளிங்க் ஆகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நீங்க வண்டி ஆன் பண்ண உடனே கனெக்ட் ஆயிரும். அவ்வளவுதான், வண்டி ஆன் பண்ண உடனே கனெக்ட் ஆயிடும். ஃபார்வேர்டு, இது பேக்வேர்டு, இது
எஸ்ன்னு இருக்கிறது வந்து ஸ்பீட் லெவல் 1 2 3ன்னு 3 ஸ்டேஜ் வரைக்கும் போட்டுக்கலாம். ஒரு சைடு ரைட்டு லெஃப்ட் அப்படின்ட்டு அதுலயே சிம்பிள்ஸ் இருக்கும், நீங்க பாத்துக்கலாம் ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு வண்டி வந்து பக்கா சூப்பரா ஃபிட் பண்ணியாச்சு. லைட்டிங் ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயே வந்துடும், பாத்துக்கலாம். கம்பேக்டா 1 to 4 years வரைக்கும் உங்களுக்கு கம்பேக்டா இருக்கும். நீங்க வண்டி எப்பவுமே ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. மாச கணக்குல நீங்க கிளீன் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அந்த டஸ்டே இந்த ஆக்சிலேட்டர் பிரஸ் பண்ணோம்ல